வெல்கம் டு ஆரு ரிஷ்பா vlog சேனல். பொதுவா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? அங்க இருக்க குளு குளுன்னு கிளைமேட் பிளஸ் பனிப்பொழிவு. பட் இப்போ அங்க நடக்கிற சிச்சுவேஷன் தலைகீழா மாறி இருக்கு. உருக வைக்கிற வெயில் தாங்க முடியாத வெப்பம்னு ஐரோப்பாவே அங்க திகச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற டேஞ்சரஸான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் டோம் அப்படின்ற நேச்சுரல் ஈவெண்ட் தான். முதல்ல ஹீட் டோம் அப்படின்னா என்னன்னு நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஹை ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற காற்றை மேல போக விடாம அழுத்தி கீழேயே ஒரு மூடி மாதிரி லாக் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற ப்ரெஷர் குக்கரை எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கர் எப்படி ப்ரெஷரை ரீடைன் பண்ணி வெப்பத்தை உருவாக்குதோ சேம் ப்ராசஸ் தான் அட்மாஸ்பியர்லயும். ஹீட் டோமுக்கான முக்கியமான காரணங்கள் பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய ஹை பிரஷர் சேஞ்சஸ் அப்படின்னு கோப்பர்னிக்கஸ் ஆய்வு மையத்தோட தகவல் தெரிவிக்குது. மே 20 தாண்டும் போதே கிடுகிடுன்னு உயர்ந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸை தொட்டதுனால ஹை டெம்பரேச்சர் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம யூகே, பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இருக்க மக்கள் ஹீட் ஸ்ட்ரெஸ்னால தவிச்சிட்டு இருக்கு. குளோபல் ஆவரேஜை விட டபுள் வேகத்துல யூரோப்ல ஹீட் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால மே 20ல இருந்து 30க்குள்ள மட்டும் 101 ஹீட் ரிலேட்டட் டெத் ஸ்பெயின்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, யூரோப்ல இப்ப நடந்துட்டு இருக்க இந்த விஷயம் மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய லெசனாவே இருக்கு. இயற்கை தன்னோட சமநிலையை மீறும் போது எந்த நாடுமே தப்பிக்க முடியாது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சிறந்த சாட்சி. மனிதர்களாகிய நாம உருவாக்குற கார்பன் எமிஷன் தான் இயற்கை பேரிடர்களுக்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது நல்லது. ஹீட் டோம் பத்தின தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்து, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏரியாவில் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.